எல்லா வேலையும் நல்ல வேலை தான். உன் கார் என்னாச்சு? அத சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி சொல்லுவான்? ஒரு தேவை இருந்துச்சுப்பா. அதுதான் என்ன தேவை இருந்ததுன்னு கேக்குறோம். ஓம் பொருளை நீ அடமானம் வச்சிருந்தா யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. அந்த காரை ஏன் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாரு. காரணம் சொல்லாம நீயே எப்படி விக்கலாம்? சரி, அப்படியே கார் வித்திருந்தா எப்படி 2-3 லட்ச ரூபா தேறி இருக்கும்ல? அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ண? நீ நகை வாங்கி கொடுப்பேன்னு உன் பொண்டாட்டி சொன்னாலே, அது முடியலன்னு கார் வித்து வாங்கி கொடுக்க போறியா? அத்தை, அவர் உழைச்சிதான் எனக்கு நகை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காரை வித்து கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அப்ப வேற என்னடி அவசியம் வந்துச்சு அவனுக்கு? காரை விக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தானே பண்ணிருக்கணும். அது ஏன் வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கின காரு. அந்த காரை வித்தா காசை என்கிட்ட தானே கொடுக்கணும். கொடுத்துடலாம்ப்பா, தாராளமா கொடுத்துடலாம். இந்த நிக்கிறார்ல நம்ம அண்ணன், ஒரு 27 லட்சத்தை எடுத்துட்டு ஓடினார்ல, அதை கொடுக்க சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் நான் செட்டில் பண்றேன். என்ன ரோகிணி, மொத்தமா ஏன் பக்கம் திருப்பி விட்டான்? இந்த விஷயத்த நம்ம கேட்காம இருந்திருக்கலாம். என்னடாங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வெளில போறேன். வர ரோகிணி, வரமா? நான் பார்லரமா? உன் புருஷன் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடுறான் பாரு. பணத்தை பத்தி கேட்டா போதும், எப்படி ஓடலாம் பாத்தியா? டேய், அவனை விடு. உன் காரை அது தெரியும், உங்க வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்கினது அதானே. சும்மா ரேடியோ விளம்பரம் மாதிரி ஓயாம அதே சொல்லாதீங்க. நான் அடுத்த மாதிரி பணத்தை தூக்கிட்டு ஓடுறவன்லாம் இல்லப்பா. அந்த காசை நான் சீக்கிரமாவே கொடுத்துறேன்பா. அது இருக்கட்டும்டா. ஆனா உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குதுன்னு தான் நீ காரை வித்திருக்க. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானடா. நீ சொல்லிட்டே செஞ்சிருக்கலாமே. சரி, எதுக்கு நீ காரை வித்த? இப்போ அதை சொல்ற நிலைமையில நான் இல்லப்பா. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்கிட்ட சொல்லுவேன்ப்பா. கார் வித்த காசையும் அம்மாட்ட கொடுத்துறேன்ப்பா. பாத்தீங்களா எப்படி மழுப்பிட்டு போறான்னு? அவன் தான் அப்புறமேல் சொல்றேன்னு சொல்லியிருக்கானல்ல. இந்த பிரச்சனைத்தோட விடு, சொல்லுவான். சொல்லாம எங்க போயிட போறான்? என்ன ஆண்டி, அங்கிள் முத்துவை திட்டுவாருன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இவர் இப்படிதாம்மா, சும்மா அவனை தலையில தூக்கி வச்சுக்குவாரு. விடு, இனிமே நாம என்ன பண்றது?